உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. பெரிய காரியங்களை இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த ஆண்டின் கடைசி நாள் மட்டும் இந்த தேவனாகிய கர்த்தரே முன்னின்று காரியங்களை வாய்க்கச் செய்வாராக. நாம் எடுத்துக்கொள்வோம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். Zion, your punishment is over. The Lord has forced your enemies to turn and retreat. Your Lord is King of Israel and stands your side. You don't have to worry about any more troubles. இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, உன் ஆக்கினையை நான் அகற்றி, your punishment is over. அல்லேலூயா. உன்னுடைய ஆக்கினை நான் அகற்றப் போகிறேன். உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய தவிப்பு, இதை நான் என்ன செய்ய போகிறேன்? இதை நான் அகற்றப் போகிறேன். 2வது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறது, your enemies will turn and retreat. உன் சத்துருக்களை நான் விலக்கப் போகிறேன். அல்லேலூயா. 3வது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே சொல்ல இருக்கிறது, the Lord God is on your side. நான் உன் நடுவிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. 4வது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த வார்த்தைகள் யாருக்குள்ளாக அவர்கள் வைத்து வைக்கிறார்களோ அந்த வார்த்தைகள் எதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் அனுப்பினாரோ அந்த அனுப்புனதற்குரிய நோக்கத்தை அதை நிறைவேற்றும். ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போகக்கூடிய ஏதோ ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலை இட் இஸ் பீன் புல்லிங் அஸ் ஓவர், நம்மளை இழுத்து கொண்டு போகிறது. நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் அது முடிவதை போல இருக்குது. அது முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலில் போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம், நெக்ஸ்ட்டு ஒரு பரிமாணத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை உயரப்போகுதுன்னு நினைக்கும் போது எங்கே ஆரம்பிச்சோமோ திரும்ப அதே நிலைக்குள்ளாக வருவதை போல ஒரு சூழல் கடந்து வருகிறது. அல்லேலூயா. we think our problems are getting over. நம்ம பிரச்சனைகள் முடியுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எப்போ முடியுதுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் திரும்ப ஆரம்பிப்பதை போல சூழல் உருவாகுது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது they are like getting bigger and stronger. அந்த பிரச்சனைகள் இன்னும் பெரிதாக கடந்து வருவதை போல இருக்கிறது. அது இன்னும் பலன் பெறக்கூடியதாக அந்த பிரச்சனைகள் கடந்து வருகிறது. நம்மை விட பிரச்சனைகள், நாம் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் அது பெரிதாக இருப்பதை போல ஒரு சூழலை நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நாம் பார்த்துருக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ராட்சத பறவையான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பாரம்ப செய்தார்கள். சொல்றார்கள், ஓ we are not able to do anything. ஐயோ, நம்மளால் எதிர்கொள்ள முடியாது. நம்முடைய பிரச்சனைகள், நம்ம சந்திக்கக்கூடிய காரியங்கள் இட் இஸ் வே மச் பிகர். அது ரொம்ப பெருசாக இருக்கிறது. இட் இஸ் வே மச் ஸ்ட்ராங்கர். அது ரொம்ப உறுதியாக இருக்கிறது, ரொம்ப பலன் கொண்டு இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழல் அவர்களை கீழே வீழ்த்துவதை போல இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் அவர்களை அப்படியே இழுத்து கொண்டு போவதை போல இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் யோசபாத் ராஜா ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். த கிங் ஆஃப் ஜூடா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்றாரு, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். It's easy to live in fear when we see the circumstances. சூழ்நிலைகளை பார்க்கும்போது டக்குன்னு எளிதில் ஒரு விஷயம் வருது. என்னன்னா, பயம் உள்ள வருது.
அல்லேலூயா. திங்கிங் we cannot overcome it. இதிலிருந்து நம்ம வெளியே வர முடியாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். என் பிரியமான தேவஜனமே, போன வருஷம் அல்லேலூயா. எந்த வருஷம்? போன வருஷம். அது என்னது? 2025. அது போன வருஷமாயிடுச்சு. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. இதான் மனிதனுடைய வாழ்க்கை. அது என்ன ஆயிடுச்சு இப்போ? அது போன வருஷமாயிடுச்சு. இதே தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. அது முன்னாடி இருந்ததுங்கன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பண கஷ்டங்கள் நீங்கள் சொல்லுவீங்க, ஐயா அது முன்னாடி இருந்ததுங்க. உங்களுடைய வியாதிகள் நீங்கள் சொல்லுவீங்க, ஐயா அது முன்னாடி இருந்ததுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் தர இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் ஆக்கினையை நான் என்ன செய்வேன்? நான் அகற்றுவேன். உன் சத்துருக்களை நான் விலக்குவேன். உன் நடுவிலே நான் வாசம் செய்வேன். இனி தீங்கை காணாதிருப்பாய். No matter how big your problem may be, உன்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக வேணால் இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த பெரிய தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த நாளிலிருந்து இந்த வருடத்தின் கடைசி நாள் மட்டும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆக்கினையை அகற்றுகிறார். உங்களுடைய சத்துருக்களை அவர் விலக்குகிறார். உங்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்ய போகிறார். இனி தீங்கை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீங்க. நீங்க தீங்கை காண மாட்டீங்கன்னு சொன்னா வேற என்னதான் பார்ப்பீங்க? நன்மையை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, விடுதலையை பார்ப்பீங்க, சுகத்தை பார்ப்பீங்க, பலத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் பாராத தேவனுடைய ஆசீர்வாதங்களை, இதுவரைக்கும் பாராத தேவனுடைய கிருபை வரங்களை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்க கடந்து வரப்போகிறீங்க. அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். பரிசுத்த வேதத்தில் எபிரேயர்கள் நிருபத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். That is the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. அவர் என்ன செஞ்சிட்டார்? எல்லாவற்றையும் அவர் நிர்மூலமாக்கி விட்டார், எல்லாவற்றையும் அழித்து விட்டார், எல்லாவற்றையும் துரத்து விட்டார். பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் அதுதான் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் ஆக்கினையை அகற்றுகிறேன். அல்லேலூயா. உன் சத்துருக்களை நான் விலக்கி வைக்கிறேன். உன் நடுவிலே நான் வாசம் செய்வேன். இனி தீங்கு என்ன செய்ய மாட்டேன்? நீ காண மாட்ட. இங்கே நம்ம வசனத்துல பார்த்தோம், எபிரேயர்கள் நிருபத்துல ஜீவ காலம் எல்லாம் 15வது வசனத்துல ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். He has already won your battle, my battle. நம்முடைய யுத்தங்களை அவர் ஏற்கனவே சிலுவை மரத்திலே அவர் ஜெயித்து விட்டார். ஆமென். ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஓ ஃபாதர், ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. நீர் எங்களை விடுதலை செய்ததற்காக நன்றி. நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்களை மன்னித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நீர் இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையிலாலே நீர் எங்களை முடிசூட்டுகிறதற்காக நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நன்றிகளை சொல்ல சொல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நேராக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வருவார். அல்லேலூயா. சூழ்நிலை ஜெயித்ததை போல இருக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் சூழ்நிலையுடைய சத்தம் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். எப்பவுமே பிசாசு அப்படிதான் செய்வான். ஒரு சிங்கத்தை போல அவனுடைய சத்தங்கள் ரொம்ப பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. அவன் சொல்லுவான், ஓ இது நடக்கவே நடக்காது. கடந்த ஆண்டுகளெல்லாம் வாழ்க்கையில் என்ன நன்மை நடந்தது? கடந்த ஆண்டுகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? இந்த ஆண்டு எப்படி நடக்கும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிசாசு அவன் உங்கள் காதுகளிலே அவன் ஓதுவான். அவன் சொல்லுவான், யூ ஆர் ஃபினிஷ்ட், யூ கேனாட் டூ திஸ். இந்த காரியங்கள் உனக்கு வராது, உனக்கு வயதாயிடுச்சு, உனக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் எதுவுமே இல்லை,
யூ cannot get this blessing. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உன்னால் நீ சுதந்திரிக்க முடியாது. never ever you can accomplish. உன் வாழ்க்கையில் என்றைக்குமே இதை நீ சுதந்திரிக்க முடியாது என்று பிசாசு சொல்லலாம். என் சகோதரா சகோதரி, நல்ல கவனமாக கேளு. இப்படிப்பட்ட சத்தத்திற்கு நீ செவி கொடுக்காத. என் தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே, இந்த முதல் மணி நேரத்திலே அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் ஆக்கினை நான் அகற்றுகிறேன். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களை நான் விலக்குகிறேன். உன் நடுவுல என்ன செய்கிறேன்? நான் வாசம் செய்கிறேன். இனி தீங்கை நீ காணாது இருப்பாய். இதுதான் கர்த்தருடைய சத்தம். ஆனா அடுத்த சத்தம் பிசாசு சொல்லுது, நோ, இட் will not happen. ஹல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, இந்த ஆண்டு என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வல்லமையின் பரிசுத்தத்தின் விடுதலையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி வாசல்களுக்குள்ளாக உங்களை அவர் கொண்டு போக போகிறார். You will walk in victory. நீங்கள் விடுதலையின் வாசல் வழியாய் நீங்கள் கடந்து வர போறீங்க. நீங்கள் சந்தோஷத்தின் வாசல் வழியாய் கடந்து வர போறீங்க. நீங்கள் சுகத்தின் வாசல் வழியாய் கடந்து வர போறீங்க. என்ன யுத்தம் வந்தாலும் அவர் முன்னின்று காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே என்ன செய்கிறாரு? உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நாம் புரிந்து கொண்டா போதும். செப்பனியா 3:15 அதான் வாக்கு தத்தம், இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்துவம் நமக்கு புரிந்தா போதும், நமக்கு பயம் வராது, நமக்கு விசுவாசம் கடந்து வரும். இந்த வாக்கு தத்துவம் நமக்கு தெரிந்தா போதும், நமக்கு தைரியம் கடந்து வரும். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவம் நமக்கு கடந்து வந்தா போதும், நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு வசனம் இருக்கு, பார்க்கலாம் வேகமாக. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். பாருங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஜனங்களிடத்துல கடந்து வருகிறது. அவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய? நீ தரித்து நில்லு. நீ என்ன செய்யாத, ஒண்ணும் பண்ணாத, நீ தரித்து நில்லு. நான் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, விடுதலை நீங்க பாருங்க. This is a different kind of courage. இது ஒரு வித்தியாசமான ஒரு தைரியம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக வருகிற தைரியம். அல்லேலூயா. இந்த தைரியம் மனிதனுடைய வார்த்தையிலிருந்து வருவதில்ல, மனித பலத்தினால வருவதல்ல. இந்த தைரியம் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற தைரியம். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக. அதுதான் செப்பனியா 3:15. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். God does not always give courage to fight. Sometimes he gives us courage to stand still and trust him. ஆண்டவர் சில நேரத்தில் சண்டை போடக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் எப்படி பலம் கொடுப்பார்னா, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை நாம் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பலன் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக வந்தா, அந்த வார்த்தைகள் நம்முடைய சூழலையே மாத்திரும், நம்முடைய எண்ணங்களை மாத்திரும், நம்முடைய பாதையை மாத்திரும், நம்மையே மாத்திட்டு நம்ம எங்க போகணுமோ, என்ன பெற்றுக்கொள்ளணுமோ, என்ன சுதந்திரிக்கணுமோ, அது உள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள், அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகள் செய்யும். God says, ஆண்டவர் சொல்றார், உன் ஆக்கினை என்ன செய்வேன்? நான் அகற்றுவேன். இதற்கு பல அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம். The punishment is lifted. தண்டனையை நான் எடுக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கை கடந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு பலவிதமான தண்டனைகளால் இருந்திருக்கலாம். வியாதி என்ற ஒரு தண்டனை, வேதனை, வறுமை என்ற ஒரு தண்டனை, பலவிதமான போராட்டங்கள் என்ற ஒரு தண்டனை, ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக நம்மளை கொண்டு வச்சிருக்கலாம். அல்லேலூயா. கில்ட், ஷேம், பாஸ்ட் ஃபெயிலியர், குற்ற உணர்வு, அவமானங்கள், நிந்தைகள், தோல்விகள், பலவிதமான காயங்கள், இதில் எதுவனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கீழே உட்கார வைத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, இது எதுவாக இருந்தாலும் சரி,
எது உன்னை சுட்டெரித்து கொண்டிருந்தாலும், எது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும், அதை நான் என்ன செய்ய போறேன்? நான் அகற்ற போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா அது சொன்னதுதான். ஆமென். மனிதனுடைய வார்த்தையை போல ஆண்டவருடைய வார்த்தை அல்ல. If God says something, he will do it. ஆண்டவர் சொன்ன என்ன செய்வாரு? அவர் செய்வார். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல கடைசி பகுதியில் அழகான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி என்ன செய்வாங்க? அவர்கள் செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? திடன் கொண்டு இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. அவர்கள் எதை குறித்து யோசிக்க மாட்டாங்க. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, கர்த்தர் இது சொன்னாரு, கர்த்தர் இது செய்வாரு. அந்த வார்த்தைகளை நம்புவார்கள், அந்த வார்த்தைகளை விசுவாசிப்பார்கள், அந்த வார்த்தை என்ன செய்வாங்க? அவர்கள் பற்றி கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் யார் என்று தெரிந்தா, இந்த வார்த்தைகள் என்ன செய்யும் என்று நமக்கு தெரிந்தா, நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்கள் தைரியமாக இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து வருவீர்கள். இந்த வார்த்தை கொண்டு நீங்கள் கடந்து வருவீர்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வெளிச்சமாக கடந்து வரும். சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 27ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? உங்களுக்கு வெளிச்சமாய் கடந்து வரும். இந்த வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த வார்த்தைகள் பெரிய காரியங்களை செய்யும். சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 1-2 வசனங்கள்ல, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நாம் பயப்படும். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் பற்றி இருப்பேன், அந்த வார்த்தையை நான் நம்பியிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆக்கினையை நான் அகற்றுவேன் என்று சொல்லுகிறார், என்னுடைய சத்துருக்களை விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை பாருங்க. ஆமென். அவர் என்னென்ன சொல்றாரு? இந்த வருஷம் ஆண்டவர் நம்மை பார்த்து என்னென்ன சொல்றாரு? சப்பனியா 3:15 பார்த்தோமே, உன் ஆக்கினையை அகற்றுவேன், உன் சத்துருக்களை நான் விலக்குவேன், உன் நடுவில் என்ன செய்வேன்? நான் வாசம் செய்வேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். எது நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது? எது நம்மை கீழே அழுத்தி கொண்டிருக்கிறது? எது நம்மளுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை இழக்கும்படியாக செய்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் ரிமூவ் இட். அதை நான் அகற்றி போடுவேன். அல்லேலூயா. அது தோல்வியாக இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், அது பண கஷ்டமாக இருக்கலாம், அது தனிமையாக இருக்கலாம். நோ மேட்டர் வாட் இட் இஸ், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், ஐ வில் ரிமூவ் இட். நான் என்ன செய்வேன்? அதை நான் அகற்றுவேன். பரிசுத்த வேதத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், அவரை கைதியாக கப்பலிலே அவர்கள் கொண்டு போகிறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, ரோமாபுரிக்கு கொண்டு போகிறாங்க. ஏன் ரோமாபுரிக்கு கொண்டு போகிறாங்கன்னா, சீசருக்கு முன்பாக அவரை நிறுத்தும்படியாக, அவர் இதற்கு இந்த பவுலுக்கு ஒரு நியாயம் கொண்டு வரட்டும், ஒரு நியாயத்தை சொல்லட்டும், ஒரு தீர்ப்பு சொல்லட்டும் என்று ரோமாபுரிக்கு அவர்கள் கொண்டு போகிறாங்க கப்பலில் ஏற்றி. அப்படி அவர்கள் கப்பலில் ஏற்றி அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு போகும்போது ஒரு விஷயம் நடைபெறுகிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைக்குடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோ கிளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில்
நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். I have faith in God, it will happen just as he told me. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கைதியாக அவரை பிடித்து கப்பலில் ஏற்றி ரோமாபுரிக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு புயல் காற்றுல அந்த கப்பல் சிக்கி அது உடைந்து பெரிய ஒரு சேதம் நடந்துச்சு. உள்ள இருக்கிற கப்பலில் ஏற்றி வந்த சரக்கெல்லாம் கீழே போட்டாங்க. கப்பலில் இருக்கிறவர்கள்லாம் சாப்பிடாம பயத்தில் அவர்கள் அலறிக்கொண்டு நடுங்கி கொண்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தைரியமாக இருக்கிறார். எல்லாரும் உயிர் பயம், அடுத்த செகண்ட் இருப்போமா என்ற ஒரு நிலை இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பாட்டுக்கு தைரியமாக இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, 22வது வசனத்தில் பாருங்க, ஆகிலும் திடமான அந்த கப்பலில் அவரோடு இருந்த சக நபர்களுக்கு அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, இப்பொழுது உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் தைரியம் சொல்லுகிறேன். நமக்கு கப்பற் சேதமே அல்லாமல் உங்களுக்கு ஒருவனுக்கு என்ன சேதமும் வராது, பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு இந்த கப்பலில் இருக்கிற யாருக்கும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தை நான் எனக்குள்ளாக கொண்டு வந்தேன். அந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த வார்த்தையின்படி காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். என் சகோதரா சகோதரி, சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்து விடாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் கடைசி வரைக்கும் அற்புதங்களை கொண்டு வந்து வைக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் யாரிடத்துல வார்த்தைகளை கொடுத்தாரோ அந்த வார்த்தைகள், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுச்சோ அதை சுதந்திரிக்கும் வண்ணமாக அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் பார்த்தோம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் போய்கொண்டு இருக்கும்போது கப்பலில் திடீர்னு ஒரு பெரிய ஒரு புயல் வந்தது. இங்கே வசனத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால், போதும் தென்றல் எப்படி அடிச்சது? மெதுவா அடிச்சது. காத்து எப்படி அடிச்சது? மெதுவா அடிச்சது. அப்போ யோசிச்சாங்க, சரி நம்ம பிரயாணம் எப்படி நல்லா தான் இருக்கணும். ஆனால் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மெதுவா அடித்த அந்த காற்று அடுத்த வசனத்தில் பாருங்க எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம். கொஞ்ச நேரத்திற்குள்ளே என்ன வந்துச்சு? யூரோகலித்தோன் என்னும் கடுங்காற்று, ஒரு பெரிய ஒரு புயல் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? மெதுவா இருந்துச்சு, தென்றல் மெதுவா இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு என்னாச்சு? அந்த மெதுவான காற்று என்னாச்சு? அப்படியே வேற மாதிரி புயலாக மாறுச்சு. அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இப்படி தான் வரும். நல்லா இருப்பதை போல இருக்கும், ஆனால் திடீர்னு எல்லாமே அப்சைட் டவுனாக மாறும். அல்லேலூயா. The storm arrived without warning. அந்த புயல்
எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு வந்துருச்சு. வாழ்க்கையில் இப்படி தான் வரும். வாழ்க்கை என்ற படகு போய்கொண்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் டக்குன்னு பிரச்சனை வந்துடுது, டக்குன்னு பயம் வந்துடுது, டக்குன்னு வியாதி வந்துடுது, டக்குன்னு வேதனை வந்துடுது. அல்லேலூயா. ஆமென். இங்கே நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்தார், அவர் கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர் பிரசங்கித்தார். ஆனாலும் அவரை கைதியாக பிடித்து கொண்டு அவர் கப்பலில் போகிறாங்க. அவர் கப்பலில் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, புயல்ல மாட்டிக்கொண்டது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, நீங்கள் எந்த புயல்ல மாட்டியிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்கள் நடுவுலே அவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. எது உங்களை சுற்றி கொண்டு இருந்தாலும், எந்த பயம் உங்களை சுற்றி கொண்டிருந்தாலும், எந்த பிரச்சனைகள் உங்களை சுற்றி கொண்டிருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 2026ஆம் ஆண்டு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவுலே அவர் கடந்து வருகிறார். எது உங்களை சுற்றி கொண்டிருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். தாவீது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 42ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை பாருங்க. அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி என்ன செய்ய, காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை என்ன செய்வேன், நான் இன்னும் துதிப்பேன். தாவீதுக்கு அந்த ரகசியம் தெரியும், ஆண்டவர் என்ன செய்வார்னு. பிரச்சனைகள் பயமுறுத்தும், பிரச்சனைகள் உங்களை கீழே கொண்டு வரும், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இழப்பதை போல பிரச்சனைகள் கடந்து வரும். ஆனால் தாவீது சொல்றாரு, என்னை சுற்றி எது வந்தாலும் பரவாயில்ல, நான் எது எனக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் there is a God who does wonders. ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லா சூழலையும் ஜெயிக்கும்படியாக, எல்லா சூழலிலிருந்து நாம் கடந்து நான் வெற்றி பெறும்படியாக ஒரு இயேசு, ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதனால் என்ன செய்ய மாட்டேன், நான் எதை குறிச்சும் நான் அஞ்ச மாட்டேன். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி என்ன செய்ய, இப்ப காத்துரு. அவரு கூட இருக்கிறாருப்பா. தேவனை நோக்கி காத்துரு, அவர் கூட இருக்கிறாரு, அவர் உன்னை விடுதலை செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் என்ன செய்வேன், இன்னமும் என்ன செய்வேன், நான் துதிப்பேன். அதே சங்கீதத்துல 62ஆம் சங்கீதத்துல பாருங்களேன், அதே தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. 5வது வசனத்தை பாருங்களேன், 5-8. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறதே அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்க, சூழலை நம்பாதீங்க. ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, சூழலை நம்பாத. அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, ஜனங்களே சூழ்நிலை நம்பாத, ஆண்டவரை நம்பு. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு, அவர் அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய ஒரு பிள்ளை, கர்த்தருடைய ஊழியன், அவர் கப்பலை போயிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன ஆகுது, பெரிய ஒரு புயல்ல மாட்டிக்கிட்டு